வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. போர்க்காலத்தில் தாக்குதலுக்கு உள்ளாகும் தரப்புக்காக ஆதரவு குரல் கொடுப்பவர்களுக்கு அந்த போர்க்காலத்திலும் சரி பிற்காலத்திலும் சரி ஆதாயங்கள் கிட்டிக்கொள்ளும் என்பதற்கு இலங்கை தீவுக்கும் உதாரணங்கள் பொருந்தும். இப்போது மத்திய கிழக்கு போர்க்களத்தில் பாகிஸ்தானுக்கும் இது பொருந்திக் கொள்ளும். பாகிஸ்தானை பொறுத்தவரை தற்போதைய போர்க்களத்தில் அமெரிக்காவையும் ஈரானையும் சமாதானப்படுத்த வைக்க அது எடுத்து வரும் முயற்சிகளும் ஒரு கட்டமாக இன்று அதன் இஸ்லாமாபாத் நகரில் சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பாகிஸ்தான் தரப்புடன் பேசும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாகிஸ்தான் கொடிதரித்த 20 கப்பல்கள் பயணித்துக் கொள்ள ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. இதனை பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் நேற்றிரவு உறுதிப்படுத்திக் கொண்டார். அதாவது தனது நாட்டின் மீதான தாக்குதல்களை நிறுத்த பாகிஸ்தான் எடுக்கும் இந்த ராஜதந்திர முயற்சிகளுக்கு உடனடியாகவே இந்த 20 கப்பல்களுக்குரிய பயண பரிசு தெஹ்ரானிடமிருந்து வந்திருக்கின்றது. இதே போலத்தான் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் 1951ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சமாதான ஒப்பந்த மாநாட்டில் பங்கெடுத்தவரும் பின்னாளில் ஸ்ரீலங்காவின் முதலாவது நிறைவேற்று அரசு தலைவராக வந்தவரும் தற்போதைய அரசியல்வாதியான ரணில் விக்ரமசிங்கவின் மாமனாருமான நெறிமூளை கொண்ட JR ஜெயவர்தனாவும் அந்த சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் ஜப்பான் மீது கருணை காட்டும்படி உரையாற்றி கொண்டதால் அந்த நன்றி கடனுக்காக இன்று வரை ஜப்பான் ஸ்ரீலங்காவுக்கு சன்மானங்களை அள்ளி வழங்கி கொடுத்தபடிதான் உள்ளது. 1979இல் JR ஜப்பானுக்கு பயணப்பட்ட போது அவரது ஜப்பான் ஆதரவு சான் பிரான்சிஸ்கோ உரைக்காக என்ன கைமாற வேண்டும் என டோக்கியோவில் கோரப்பட்ட போது 1000 படுக்கைகளை மக்களுக்கும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்களுக்கு சிகிச்சை பெறும் வகையில் ஒரு மேலதிகமான படுக்கையையும் சேர்த்து மொத்தமாக 1001 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையை நிர்மாணித்து வழங்குங்கள் என JR சிரித்தபடி ஜப்பானிடம் ஒரு கோரிக்கையை விடுத்தார். JRின் இந்த கோரிக்கையை ஏற்ற ஜப்பான் நிர்மாணித்து வழங்கியதே கொழும்பில் உள்ள ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையாகும். இந்த மருத்துவமனையில் 1001 படுக்கைகள் உள்ளன. 1000 படுக்கைகள் பொதுமக்களுக்கெனவும் ஒரு படுக்கை JRக்கெனவும் அன்று நிர்மாணிக்கப்பட்டது. அப்போது JRக்காக கட்டப்பட்ட அந்த அரசு தலைவருக்குரிய சிறப்பு அறையில் JR ஒருபோதுமே தங்கி சிகிச்சை பெற்றதில்லை. மாறாக 1987இல் JVPயின் 2ஆம் கிளர்ச்சி காலத்தின் போது JVPயினர் நாடாளுமன்றத்துக்குள் கைக்குண்டு தாக்குதலை நடத்தி கொண்ட போது அந்த தாக்குதலில் காயமடைந்த அப்போதைய ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரும் தமிழ் மக்கள் மீது பெரும் போரை கட்டவிழ்த்து விடும் முக்கிய சூத்திரதாரியமான லலித் அத்துலத்முதலி காயமடைந்தார். அவர்தான் அந்த சிறப்பு அறையில் தங்கி சிகிச்சை பெற்றார். அதன் பின்னர் சில வருடங்களில் அத்துலத்முதலியும் கொல்லப்பட்டார். JRம் மரணித்தே 30 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த நிலையில் நாட்டின் நிறைவேற்று அரசு தலைவருக்கென ஜெயவர்தனபுர மருத்துவமனையில் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த அறை இனிமேல் மக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் என அனுர அரசாங்கம் இந்த வாரம் அறிவித்தமை வேறு விடயம். ஆக மொத்தம் போர்க்காலத்தில் தாக்குதல்களுக்கு உள்ளாகும் தரப்புகளுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு உடனடியாகவோ அல்லது பிற்காலத்திலேயோ ஆதாயங்கள் கிட்டிக்கொள்ளும் என்பதற்குரிய உதாரணங்களாக ஸ்ரீலங்காவின் இந்த பழைய உதாரணமும் பாகிஸ்தானின் சமகால புதிய உதாரணமும் பொரிந்து கொள்ளும் என்பது நீங்கள் உணரக்கூடிய ஒரு விடயம். இப்போது மத்திய கிழக்கு போர் இலங்கை தீவை நெருக்கிக் கொள்கிறது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் உலக நாடுகளை அச்சுறுத்தும் உணவு பாதுகாப்பு நெருக்கடி நிலைக்குள் இலங்கையும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக பொருளாதார விடயங்களுக்கான ஐரோப்பிய ஆய்வு நிறுவனமான கீல் இந்த வாரம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஹோர்முஸ் நீரிணை வழங்கும் அடி தனியே எரிபொருள் அதிர்ச்சி அடியாக மட்டுமல்ல, அது பொருளாதார மற்றும் உணவு பாதுகாப்பு நெருக்கடியுடன் சேர்ந்தே வருவதாகவும் கீழ் அமைப்பு குறிப்பிட்டதும் அனுரகுமார திசாநாயக்கா, அதாவது ஸ்ரீலங்காவின் நிறைவேற்றிய அரசு தலைவரான அனுரகுமார திசாநாயக்கா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒரு அபயத்தை கோரிக்கொண்டார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தொலைபேசியில் மோடியுடன் பேசிய அனுர தனது பேச்சுக்களில் டெல்லியை நோக்கி சில இறைஞ்சுதல்களை முன்வைக்க
திருகோணமலை எண்ணெய் குதங்களின் புனரமைப்பை தனது தரப்பில் விரைவுபடுத்தும் ஒரு அபயத்தை நரேந்திர மோடி அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வழங்கியிருக்கின்றார். இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட தடங்களை நீக்க 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை விடுவிக்குமாறும் தனது நாட்டு நிறுவனத்திற்கு இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் பணித்த மோடி அதனை நேற்று நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருந்தார். அந்த வகையில் நேற்று 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் இந்திய கப்பல் ஒன்று இலங்கைக்கு சென்று கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டு இன்று அந்த கப்பலிலிருந்து எரிபொருள் இறக்கும் பணிகள் எல்லாம் இடம்பெற்று வருகின்றன. திருமலை எண்ணெய் குதங்களை புனரமைக்கும் மோடியின் சுறுசுறுப்புக்குரிய முதல் கட்டத்தில் 9 குதங்கள் புனரமைக்கப்படும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என தெரிகின்றது. ஒவ்வொரு குதத்தையும் புதுப்பிக்க ஏறக்குறைய 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என மதிப்பிடப்பட்ட நிலையில் இந்த 52 குதங்களும் புனரமைக்கப்படும் திட்டங்கள் எல்லாம் உள்ளன. முதல் கட்டமாக 10க்கு உட்பட்ட எண்ணெய் குதங்களை இந்தியா புனரமைத்து வழங்க உள்ளது. இந்திய உதவியில் இந்த திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக விரைவில் ஒரு சிறப்பு அமைச்சரவை அறிக்கையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுவதாக தெரிகின்றது. இந்த எண்ணெய் குதங்கள் புனரமைக்கப்பட்டால் அவற்றின் ஊடாக இலங்கையின் உள்நாட்டு விநியோகத்தை இந்தியா உறுதிப்படுத்தும். அதேவேளை இந்தியாவும் இந்த குதங்களை தனது எரிபொருளை நிரப்புவதற்கோ அல்லது திருமலையில் இந்த குதங்களில் நிரப்பப்படும் எரிபொருளை ஏற்றுமதி செய்வதற்கோ முடியும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆக மொத்தம் திருகோணமலையை ஒரு எரிசக்தி தொழில்துறை மையமாக மாற்றும் திட்டங்கள் ஏற்கனவே போடப்பட்ட போதிலும் தற்போதைய மத்திய கிழக்கு நெருக்கடியுடன் இந்த திட்டங்கள் துரிதப்படுத்தப்பட முனைப்புகள் எடுக்கப்படும் பின்னணியில் இந்த நேரம் பார்த்து இலங்கையின் கடல் எல்லைக்கு அப்பால் நங்கூரமிட்டுள்ள சீன ஆய்வு கப்பலான ஷியான் 6 தமது எல்லைக்குள் நுழைவதற்கு அனுமதி கோரவும் இல்லை. அவ்வாறு அனுமதி கோரினாலும் அது வழங்கப்பட மாட்டாது என அனுரகுமார் அரசாங்கம் குறிப்பிடுகிறது. 2024 ஆண்டு முதல் இலங்கை கடல் எல்லைக்குள் ஆய்வு கப்பல்கள் நுழைவதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ள நிலையில் இந்த தடையின் அடிப்படையில் இந்த சீன கப்பலுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அனுர அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது. ஆனால் இந்த கப்பல் கடந்த 2023 கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருந்தது. அப்போது அந்த விடயம் இந்தியாவின் எரிச்சலுக்கு உள்ளாகிய நிலையில் இப்போது இந்த கப்பலை இலங்கைக்குள் நுழையும் வகையில் ஒரு அனுமதியை வழங்கினால் அது சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் அந்த கப்பலுக்குரிய அனுமதியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறுத்திருக்கின்றது. இலங்கை கடற்பரப்பு அண்மையில் இந்த மாத ஆரம்பத்தில் ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஷ் தேனா அமெரிக்க நீர்மூழ்கி கலத்தால் மூழ்கடிக்கப்பட்ட பின்னர் இலங்கையிலிருந்து 700 கடல் மைல் தூரத்தில் சீனாவின் இந்த ஆய்வு கப்பல் கமுக்கமாக நிற்பது இதுவரை பகிரங்கமாக தெரியாமல் விட்டாலும் அந்த கப்பலில் இருந்த மாலுமி ஒருவருக்கு ஏற்பட்ட திடீர் சுயஈன நிலைமை இதனை அம்பலப்படுத்தியது. இந்த கப்பலில் உடல்நலம் குன்றிய சீன மாலுமியை அவசர சிகிச்சைக்காக மீட்ட ஸ்ரீலங்கா கடற்படை அவரை முதலில் காலி பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. அதன் பின்னர் அவர் அங்கிருந்து கொழும்பில் உள்ள தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு இப்போது வரை அங்குதான் அந்த சீன மாலுமி சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில்தான் இந்த கப்பல் குறித்த விடயம் பகிரங்கப்பட்டதும் இந்த கப்பல் இலங்கைக்குள் நுழையாது என்ற வகையில் ஸ்ரீலங்கா இப்போது ஒரு அறிக்கையிடலை செய்கின்றது. ஏனென்றால் இந்த விடயம் இந்தியாவை உரசும் என்பது அதற்கு தெரிகின்றது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை தற்போது நெருக்கடிகளை சமாளிக்க அயலில் உள்ள இந்தியாவை போல சீனா உதவி கொள்ளாது என்பது தெரிய வருகின்றது. ஏனென்றால் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தூரம் இந்தியாவை விட மிக மிக அதிகமானது என்பதால் அருகிலுள்ள டெல்லி சாயுடன் தான் அனுர அரசாங்கம் காரியம் பார்க்க தலைப்படுவதை அதன் தந்திரோபாய நகர்வுகள் தற்போது மிக தெளிவாகவே புலப்படுத்திக் கொள்கின்றன. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து மத்திய கிழக்கு போர் நிலவரங்களை நோக்கி கொண்டால் மத்திய கிழக்கு மோதல் களம் 2வது மாதத்துக்குள் நுழைந்து விட்டது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை வலிந்து உருவாக்கியதான குற்றச்சாட்டுடன் அமெரிக்காவில் அவருக்கு எதிராக நோ கிங்ஸ் எனப்படும் மன்னர்கள் வேண்டாம் என்ற கருப்பொருள் போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் நேற்று பரவலாக தீவிரமாக நடைபெற்றுள்ளன. சான் பிரான்சிஸ்கோ மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆகிய நகரங்களில் மாபெரும் பேரணிகள் நடைபெற்றுக் கொண்டன. கடந்த ஆண்டும் இதேபோல இந்த நோ கிங்ஸ் போராட்டங்கள் 2 முறை இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக
டொனால்ட் ட்ரம்பின் குடியேற்றத்திற்கு எதிரான போக்குகளை கண்டித்து இந்த போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. அவற்றில் மில்லியன் கணக்கான மக்கள் கலந்து கொண்ட நிலையில் இப்போது இந்த ஆண்டு இந்த போராட்டம் நேற்று மத்திய கிழக்கு போர் மற்றும் விலைவாசி ஏற்றத்திற்கு எதிராக நடைபெற்றது. இந்த போரின் காரணமாக அமெரிக்க மக்களுக்கும் எரிவாயு உட்பட்ட எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்து அமெரிக்க பொருளாதாரம் அடிவாங்க நிலையில் ட்ரம்ப் தான் இந்த நிலைமைகளுக்கெல்லாம் காரணம் என்ற அடிப்படையில் இந்த நோ கிங்ஸ் போராட்டங்கள் நடைபெற்றன. மத்திய கிழக்கு போர் ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க இஸ்ரேலிய மையங்கள் மீதும் விரோத போக்குகளையும் தாக்குதல்களையும் அதிகரிப்பதும் தொடர்ந்தும் செய்திகளின் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் நோர்வே, பெல்ஜியம், நெதர்லாந்து, பிரித்தானியா ஆகிய நாடுகளில் சில தாக்குதல்கள் பதிவாகி கொண்டன. இந்த நிலையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் 8ஆம் வட்டாரத்தில் உள்ள பேங்க் ஆஃப் அமெரிக்கா கட்டிடத்தின் முன்பாக நடைபெறவிருந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த கட்டிடத்துக்கு அருகே வெடிகுண்டு ஒன்றை வெடிக்க வைக்க முயன்ற சென்டனிஸ் பகுதியில் வசிக்கும் செனகல் பூர்வீகத்தை கொண்ட 17 வயது சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தான் ஒருவரால் வாடகைக்கு அமர்த்தப்பட்டதாகவும் அவர் ஒரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்து தன்னை இந்த இடத்தில் இறக்கிவிட்டு இந்த தாக்குதலை நடத்துமாறு கூறியதாகவும் ஸ்னாப்சாட் செயலி மூலமாக தனக்கு இதனை செய்ய 600 யூரோ வழங்கப்பட்டதாகவும் குறித்த சிறுவன் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவில் இடம்பெறும் யூத விரோத இல்லையென்றால் ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லையென்றால் ஐரோப்பாவில் இடம்பெறும் இவ்வாறான தாக்குதல் முயற்சிகள், தாக்குதல் சம்பவங்களாக இருக்கட்டும், அவை எவையுமே இன்றைய 30ஆம் நாள் போரில் எந்த தனிவுகளையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக வழமை போல இன்று அதிகாலையும் இந்த போரை தீவிரப்படுத்தி இருந்தது. இன்று அதிகாலை முதல் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஈரானிய அரசாங்கத்தின் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் அலை தமது தரப்பால் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியுள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களில் தற்போது ஈரானுக்கு ப்ராக்சியாக, அதாவது ஈரானுக்கு உதவி செய்யும் வகையில் லெபனானிலிருந்து ஹெஸ்புல்லா களமிறங்கி இருக்கிறது. அதே போல இப்போது ஏமனிலிருந்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் களமிறங்கி இருக்கின்றனர். கிளர்ச்சியாளர்கள் தெற்கு இஸ்ரேலில் உள்ள பல இடங்களை குறிவைத்து நேற்று தாக்குதல் நடத்தினர். இதேபோல ஈராக் குர்திஸ்தானின் பிராந்திய அரசு தலைவராக கருதப்படும் நெசிர்வான் பர்சானியின் வதிவிடமும் ஈரானிய தரப்பால் தாக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரான் நேற்று நடத்திய தாக்குதலில் ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அலுமினிய உற்பத்தி நிறுவனங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. குவைத்தின் 2 துறைமுகங்களும் தாக்கப்பட்டுள்ளன. எமிரேட்ஸ் குளோபல் அலுமினிய நிறுவனம் தாக்கப்பட்ட அதேவேளை பஹ்ரைன் அலுமினிய நிறுவனமும் தாக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நிறுவனங்களுக்கும் அமெரிக்க இராணுவம் மற்றும் வானூர்தி நிறுவனங்களுடன் தொடர்புகள் இருப்பதால் அந்த நிறுவனங்கள் தாக்கப்பட்டதாக ஈரானிய இராணுவம் குறிப்பிடுகின்றது. மத்திய கிழக்கில் இயங்கும் அலுமினியத்துறை உலகளாவிய விநியோகத்தில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. சுமார் 9% பங்கை அது கொண்டிருக்கும் நிலையில், அதிலும் குறிப்பாக எமிரேட்ஸ் குளோபல் அலுமினிய நிறுவனம் உலகளாவிய அலுமினிய உற்பத்தியின் 4% கொண்டிருப்பதால் உலக அலுமினிய தேவையிலும் ஈரானின் இந்த தாக்குதல் ஒரு அடியை விளைவித்திருக்கின்றது. இதேபோல தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாக அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய பல்கலைக்கழக வளாகங்களை தாக்கப் போவதாக ஈரான் தற்போது பதிலடி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இந்த போர்க்களத்தில் அமெரிக்க தரப்பின் நகர்வுகள் என நோக்கினால் குறிப்பாக புதிய செய்திகள் சில உள்ளன. அந்த வகையில் மாலுமிகள் மற்றும் கடற்படையினர் என 3500 பேருடன் பயணித்த USS ட்ரிபோலி கப்பல் மத்திய கிழக்கை சென்றடைந்துள்ளதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த கலத்தை பயன்படுத்தி எடுக்க வேண்டிய இராணுவ நடவடிக்கைகள் குறித்து தற்போது பென்டகன் ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும் இராணுவ வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதற்கிடையே உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான ஜெரால்ட் ஃபோர்ட் திருத்த பணிகளின் பின்னர் கிரேக்கத்தின் சூடா விரிகுடாவில் இருந்து ஏட்ரியாட்டிக் கடல் வழியாக பயணித்து குரோஷியாவில் உள்ள ஸ்பிரிட் துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளதுமை தெரிய வருகின்றது. இதற்கிடையே மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பகுதிகளில் உள்ள அமெரிக்க தளங்களை ரஷ்யா கண்காணித்து உளவு தகவல்களை எடுத்து ஈரானுக்கு வழங்குவதான உளவு தகவல்கள் தனக்கு கிடைத்துள்ளதாக உக்ரைன் அரசு தலைவர் வொலடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிடுகின்றார். 7 பகுதிகள் இவ்வாறு அமெரிக்காவால் கண்காணிக்கப்பட்டதாகவும் அவர் கூறுகிறார். ரஷ்யா செய்மதி படங்களை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டாலும் மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பகுதிகளில் எங்கெங்கு அமெரிக்க தளங்கள் உள்ளன என்பது அனைவருக்கும் அறிந்த விடயம் என்பதால் இதனை ரஷ்யாதான் கண்காணித்து ஈரானுக்கு வழங்க வேண்டிய தேவையில்லை என ரஷ்யாவும்
பதிலடியான ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.